வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்மால் இமேஜினேஷன் பண்ணுங்க. நீங்க ரெகுலரா ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன நடக்கும்? ஒரு மந்த் அப்புறம் உங்க ஹேர் எப்படி இருக்கும்? 3 மந்த்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். பிகாஸ் சோஷியல் மீடியால எல்லாம் ஒரு ஹைப். ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்க, ஹேர் வேஸ்ட் லென்த் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா அது நிஜமா இல்லாட்டி ஓவர் ஹைப்பா? இன்னைக்கு நம்ம கெஸ் பண்ண மாட்டோம். கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணின உடனே கொஞ்சம் சேஞ்ச் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஹேர் கொஞ்சம் ஸ்மூத்தா ஃபீல் ஆகும், ஷைன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இமீடியட்டா ஹேர் க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வீக் யூஸ் பண்ணினா ஹேர் சாஃப்டா இருக்கும், ஃப்ரிஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு மந்த் ரெகுலரா யூஸ் பண்ணினா ஹேர் பிரேக்கேஜ் ரெடியூஸ் ஆகும், ஹேர் ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகும், ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலாம். 3 மந்த்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணினாதான் ரியல் சேஞ்ச் தெரியும். ஹேர் லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஹேர் கொஞ்சம் திக்கா இருக்க ஸ்டார்ட் ஆகும், ஓவரால் ஹேர் ஹெல்தி லுக் வரும். இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத் இருக்கு. ரைஸ் வாட்டர் ஒரு மேஜிக் இல்ல. கன்சிஸ்டன்சியும் கரெக்ட் மெத்தடும் இருந்தாதான் ரிசல்ட் வரும். ரைஸ் வாட்டர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அரிசி வாஷ் பண்ணும்போது வர தண்ணி தான் ரைஸ் வாட்டர். ஆனா அது வேஸ்ட் இல்ல. அதுல வைட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது எல்லாம் ஹேருக்கு சப்போர்ட் பண்ணும். ரைஸ் வாட்டர்ல இனாசிட்டால்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது டேமேஜ்ட் ஹேரை ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஹேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதனால தான் ரெகுலர் யூஸ் பண்ணினா டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட், பேசிக் ரைஸ் வாட்டர். ரைஸ் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணுங்க, க்ளீன் வாட்டர் ஆட் பண்ணுங்க, 30 மினிட்ஸ் சோக் பண்ணுங்க. அப்புறம் அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணுங்க. இதுதான் பேசிக் ரைஸ் வாட்டர். செகண்ட் மெத்தட், fermented ரைஸ் வாட்டர். சோக்ட் வாட்டரை எடுத்துக்கோங்க, 24 ஹவர்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சவர் ஸ்மெல் வரும், அதுதான் fermented ரைஸ் வாட்டர். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எப்படி யூஸ் பண்றதுன்னு பாப்போம். ஹேர் கிளீனா இருக்கணும். ரைஸ் வாட்டரை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுங்க. ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க, ரொம்ப பிரஷர் கொடுக்க கூடாது. 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. இங்க ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ் இருக்கு. டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, ஓவர் நைட் வச்சுக்க கூடாது, டைல்யூட் பண்ணாம யூஸ் பண்ணக்கூடாது. இது பண்ணினா ஹேர் ட்ரை ஆகும், ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகலாம். பெஸ்டா வீக்ல 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி முக்கியம். இங்க ஒரு ஸ்மால் ரியாலிட்டி செக். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒரு வீடியோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுவோம், ரிசல்ட் வரலனா இது ஒர்க் ஆகலன்னு சொல்வோம். ஆனா கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணோமா? இதுதான் மெயின் ப்ராப்ளம். எல்லாருக்கும் ரைஸ் வாட்டர் சேமா சூட் ஆகாது. வெரி ட்ரை ஹேர் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஸ்கேல்ப் சென்சிட்டிவ்னா டைல்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாம் ஒரு ரீகேப். ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், 1 வீக், 1 மந்த், 3 மந்த்ஸ்ல என்ன சேஞ்ச், எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி கரெக்டா யூஸ் பண்றது, என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றது, யார் கேர்ஃபுல்லா யூஸ் பண்றது. ஃபைனலா சொல்லணும்னா ரைஸ் வாட்டர் சிம்பிளா இருக்கும், சீப்பா இருக்கும். ஆனா கரெக்டா யூஸ் பண்ணினா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நீங்க ஆல்ரெடி ரைஸ் வாட்டர் ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்லாட்டி இனிமே ட்ரை பண்ண போறீங்களா? கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி ஹேர் கேர் எப்படி பண்றதுன்னு பாப்போம். சோ மிஸ் பண்ணாதீங்க. லிட்டில் க்ளோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், கீப் க்ளோயிங்.